ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நார்த்தங்காய் சாதம் பார்க்குறக்கு லெமன் ரைஸ் மாதிரியே இருக்குல்லங்க, அதே ப்ராசஸ் தான். ஒரு நார்த்தங்காயை இப்படி கட் பண்ணிவிட்டு அதோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி பொடியாக கட் பண்ணதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து அதையும் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது முதல்லையே கொஞ்சமாக பச்சரிசி சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சதை இதில் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் வேர்க்கடலை எல்லாம் கலந்து விடுற மாதிரி கிளறிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நார்த்தங்காயோட சாறை இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்தி கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருந்ததுன்னா எக்ஸஸாக கொஞ்சம் சாதத்தை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்தி கலந்து விட்டுட்டிங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணால் நம்ம நார்த்தங்காய் சாதம் ரெடி. எலுமிச்சம்பழம் டேஸ்ட்லேயே இருக்குங்க. ஆனால் இது ஜீரணத்துக்கு நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பாய்.